இது ஒரு கிளியர் சூசைட் கேஸ். போலீஸ் விசாரணையும் முடிஞ்சது. போஸ்ட்மார்ட்டமும் அதைத்தான் சொல்லுது. மறுபடியும் என்ன சந்தேகம்? இது சூசைட் இல்ல, இட்ஸ் a மர்டர். தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு வீணா மூளையை குழப்பிக்காத. ரூம் ஃபுல்லா எவிடன்ஸ் இருக்கு. வாட் யூ மீன்? எவிடன்ஸ் நம்பர் 1, அண்ணனோட பர்சனல் ரூம்ல டேபிள் பக்கத்துல உள்ள விண்டோ கர்டன்ஸ். அந்த கர்டன்ல 6 அடி உயரத்துல கஞ்சா ஸ்மெல் அடிச்சது. அந்த ரூம்ல 6 to 6'3" ஃபீட் ஹைட் இருக்கிற ஒருத்தன் தான் கஞ்சா அடிச்சிருக்கணும். எவிடன்ஸ் நம்பர் 2, அண்ணன் ரூம்ல இருக்கிற பீன் பேக். அதுல ரொம்ப உயரமா கனமான ஒருத்தன் உட்கார்ந்திருந்த மாதிரி பள்ளம் பதிஞ்சு இருந்துச்சு. அதுல உட்கார்ந்திருந்தவனோட எடை கிட்டத்தட்ட 100 கிலோ இருந்திருக்கணும். அண்ணன் வரத்துக்கு முன்னால அந்த இடத்துல அவன் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்திருக்கணும். அந்த பள்ளம் அவ்வளோ ஆழமா இருந்துச்சு. எவிடன்ஸ் நம்பர் 3, அண்ணன் கம்ப்யூட்டர்ல எந்தவித ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இல்லாதது. யாரோடதும் இல்லைன்னு ரிப்போர்ட்ஸ் கூட வந்திருக்கு. ஏன்? காரணம் இருக்கு. அண்ணனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கணும். யாரோ அண்ணன் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிட்டு எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் அழிச்சிருக்காங்க. லாஸ்ட் எவிடன்ஸ் அண்ணன் தூக்கு போட்ட கயிறோட முடிச்சு இருந்த விதம். அந்த கயிறு சுத்தப்பட்டிருந்தது லெஃப்ட் சைட்ல, ஆனா அண்ணன் ரைட் ஹேண்டட். இவ்வளவு பெரிய எவிடன்ஸை எப்படி மிஸ் பண்ணோம்? மிஸ் ஆனதுக்கு காரணமும் இருக்கு, அதுக்கு உள்நோக்கமும் இருக்கு. நான் மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் குறை சொல்லல. ஒரு IAS ஆபீசர் கேஸை க்ளோஸ் பண்றது போலீஸ் டிபார்ட்மெண்டோட சப்போர்ட் இல்லாம சாத்தியம் இல்ல சார். ராம், இந்த கேஸை பர்சனலா நான் இன்வெஸ்டிகேட் பண்றேன். இம்மிடியட்டா ஃபாரன்சிக் காரங்களை வந்து என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. சத்தியமூர்த்தி கேஸை மீண்டும் விசாரிக்கணும். 6.2 6.3 லெஃப்ட் ஹேண்டட் கிரிமினல்ஸ் லிஸ்ட் உடனே வேணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். டாக்டர் ரவீந்தர் எங்க இருக்காரு? அது அங்க இருக்காரு சார். இங்க ரைட்லயா? தேங்க்யூ. சொல்லு. டாக்டர் ரவீந்தரை பார்க்கணும். டாக்டர் ரவீந்தர் சார் அவர் 2 days லீவ்ல போயிருக்காரு சார். Oh my god, hey, he's here. He's here. Go, you guys go. Huh? Hey. Hey, hi. Hey. நீங்க இங்க இங்க டாக்டர் ரவீந்தரை பார்க்கறதுக்காக வந்தேன். ஓ, மீட் பண்ணிட்டீங்களா? அவரு வரலன்னு சொன்னாங்க. வாட்? அந்த டாக்டர் வரலையா? யாரோ உங்ககிட்ட ஜோக் பண்ணிருக்காங்க. ஓ, நோ வரிஸ், கம், I'll take you there. நான் சொன்னேன்ல, இங்க தான் இருக்காரு பாருங்க. ஹாய் டாக்டர். இவர் IAS ஆபீசர் சத்தியமூர்த்தியோட தம்பி. He wants to meet you. இவர்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். Can I? Of course. Thank you. Can I? Okay. என் அண்ணன் சத்தியமூர்த்தி மரணத்தை பத்தி நீங்க கொடுத்த ஃபைலை நான் ஸ்டடி பண்ணேன். என்ன பேசணும்? நத்திங். ஒருத்தர் கயிறுல தூக்கு போட்டுக்கிட்டா அவங்களுக்கு V மார்க் இருக்கும். யாராவது வலுக்கட்டாயமா செஞ்சிருந்தா O மார்க் இருக்கும். என் அண்ணன் கழுத்துல O மார்க் இருந்துச்சு. ரிப்போர்ட் சரியில்லையே டாக்டர். வாட் யூ மீன்? யாரோ சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? அதை நான் கேட்காம வேற யார் கேட்கறது? லிசன், உன்னோட ஆர்மி பவர்லாம் பார்டர்ல போய் காமிச்சுக்கோ. இங்க வந்து தேவையில்லாம பேசக்கூடாது. பாரு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நான் சரியா தான் எழுதி கொடுத்துருக்கேன். உனக்கு அதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா போய் போலீஸ் அப்ரோச் பண்ணிக்க. உனக்கு பதில் சொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. இங்கிருந்து வெளியே போ. தேவையானதை விட அதிகமா பேசிட்டீங்க. எப்படியும் திரும்ப மீட் பண்ணுவோம்.
Shut up. பேசியாச்சா? யா. Can I have your number? நான் ஃபோன் யூஸ் பண்றதில்ல. சாரி. Your home address, residence number, anything? நான் வீடு ஷிஃப்ட் பண்ண போறேன். ஷிஃப்ட் பண்ணவனே அட்ரஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. யா, ஷூர். Bye. Don't forget. அண்ணன் எந்த விஷயத்துக்காவது அப்செட் ஆயிருக்காரா? தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க அண்ணி. அண்ணன் எதுக்காவது அப்செட் ஆயிருந்தாரா? எந்த விஷயத்துலயாவது மனசு உடைஞ்சு போயிருந்தாரா? அன்னைக்கு திடீர்னு ஒரு நாள் சங்கரண்ணா ஃபேமிலியோட சூசைட் பண்ணிக்கிட்டதா செய்தி வந்தது. அவர் மகளுக்கு கேன்சர் இருந்துச்சு சார். கேன்சரா? ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் இல்லாதனால மகளை காப்பாற்ற முடியலன்ற வேதனையில யாருக்கும் சொல்லாம சூசைட் பண்ணிக்கிட்டா மேடம். ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு பணம் இல்லாம சங்கரண்ணா ஃபேமிலியை சூசைட் பண்ணிக்கிட்டதை நினைச்சு உங்க அண்ணன் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. சங்கரண்ணன் பொண்ணு மேல அவரு ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. அவளோட சாவு அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ரூம்குள்ள போய் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டாரு. 2 நாளா வெளியவே வரல. ஒரு நாள் அவர் வீட்டில் இல்லாத சமயத்துல கவுன்சிலர் வந்து கலாட்டா பண்ணி மிரட்டிட்டு போனான். நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்க அண்ணன் கோவமா கவுன்சிலரை பார்க்க போனாரு. மறுநாள் கவுன்சிலரை கொலை பண்ணதா போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் தான் பெயில் எடுத்து அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. வீட்டுக்கு வந்தவர் ரொம்ப வேதனையில இருந்தாரு. சாப்பிடுங்க. அனோ, எதையும் கேட்க மாட்டியா? உங்களை பத்தி நீங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கணுமா? நான் கொலை பண்ணலாமா? எல்லார் மேலேயும் அன்பு வைக்கிறவர் நீங்க. நீங்க தப்பு பண்ணிருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. கஷ்டம் அந்த பகவானே விட்டு வச்சதில்ல. நாமெல்லாம் சாதாரணம். சாப்பிடுங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமா? முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் எங்களை விட்டுட்டு எப்பவும் ஸ்டடி ரூம்லயே தான் இருப்பாரு. அன்னைக்கு காலையில அவருக்கு காஃபி எடுத்துட்டு அவர் ரூமுக்கு போனப்போ அவர் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டாருன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல. She's looking so cute. அண்ணி என்னோட Hi. Surprise. நீங்க எப்படி? நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். Okay அக்கா. அண்ணி என்னோட ஃபோன் பாத்தீங்களா? இதானே உங்க ஃபோன்? Is this your phone? அது இல்ல, என்னோட. இதுவா? உன்கிட்ட எப்படி வந்துச்சு? ஃபோன் இல்லனா எதுக்காக போய் சொல்லணும்? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. உங்களுக்காக நான் புதுசா ஒரு ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஃபோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிம் கூட போட்டிருக்கேன். Thank you, பட் எனக்கு அந்த ஃபோனே போதும். அன்போட gift கொடுத்தா வாங்க மாட்டீங்களா? எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த ஃபோனே போதும். தம்பி, அவ எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கா. இப்போ நீங்க வாங்கிக்கலனா அவ மனசு ரொம்ப கஷ்டப்படும். வாங்கிக்கோங்க. அண்ணி அதுக்கு இல்ல. சொல்றாங்கல்ல, வாங்கிக்கோங்க. கான்டாக்ட்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். Thank you, நான் சொல்றது கேளுங்க. எனக்கு அந்த ஃபோன். நீ காஃபி எடுத்துக்குமா. Thank you. அண்ணி உட்காரு. காஃபி ரொம்ப நல்லா இருக்குக்கா. உங்களுக்கு லேட் ஆகுது. Thanks for coming. Nice meeting you அக்கா. Bye. Bye. See you soon. Thank you. அந்த ஃபோனில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக்கில் நம்ம ஃபோட்டோ போட்டிருக்கேன். என் நம்பரை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். Do call me. Yeah. Bye. Bye.